வந்து நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நிறுவனர் வழக்கினர் ஈசன் முருகசாமி வழிகாட்டின்படி நீங்கள் நேரடியாக போய் அந்த மேற்கேதாட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு குழு அனுப்பியிருக்கிறாரு. இந்த குழுவில் வந்து நாங்கள் வந்து BK கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர், இது இல்லாமல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாநில நுகர்வோர் அணி செயலாளர் சுப்பிரமணி, அப்புறமா வந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர் நாராயணன், மேற்கு மாவட்ட பொருளாளர் வந்து முனிராஜு, 4 பேர் வந்து நம்ம ஒரு குழுவாக இங்கே வந்திருக்கீங்க. நம்ம கூட வந்து ராஜு என்பவர் திருவண்ணாமலையிலேருந்து நக்கீரன் பத்திரிகையாளர், அவர் கூட இங்கே வந்திருக்கிறார். இங்கே மேற்கேதாட்டு அணை கட்டுறாரு நாங்கள் நேரடியாக வந்து மேற்கேதாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து மேற்கேதாட்டில் தண்ணி வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது, ஏன்னா சின்னதாக இருக்குது. இந்த காவேரி வந்து கொடுகுமலையில் பொறுக்கிட்டு கொடுகுமலையிலேருந்து வந்து கேஆர்எஸ்க்கு வருது. இது இல்லாமல் கபினி ஜலாசயம் கேரளாலேருந்து வந்து நம்ம அது தண்ணி ரெப்பீட் சென்றது தான் நம்ம கேஆர்எஸ் அணைக்கு வருது, கிருஷ்ணராஜ சாகர் அப்படின்னு சொல்லி. இது இல்லாமல் வந்து கபினி ஜலாசயம் ரெப்பின பிறகு அது வந்து நம்ம கேஆர்எஸ்க்கு வருது. இது இல்லாமல் ஹேமாவதி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அந்த ஹேமாவதி டேம் வந்து திரிவேணி சங்கமம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மண்டியா டிஸ்ட்ரிக்டில் கலக்குது. அது பக்கத்தில் வந்து ஹரங்கினி டேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4 டேம் வந்து 2 டேமில் வந்து முதல்ல வந்து நம்ம கபினி ஜலாசயம் அப்படின்னு சொல்லி கபினிலேருந்து வந்து கேஆர்எஸ் வருது. கேஆர்எஸ் விட்டு பிறகு 2, இந்த 4ல் வந்து 2 தான் வந்து திரிவேணி சங்கமில் 2 கறக்குது, ஹர்காவதி ஹேமாவதி. இது இல்லாமல் அங்கிருந்து நேரடியாக தண்ணி வந்து மேற்கேதாட்டத்தில் வந்து சேருது. அந்த மேற்கேதாட்டத்தில் சங்குமா என்ற ஒரு இடத்துல நாங்கள் இன்றைக்கி அங்கே தான் நம்ம கார் அது வரையும் தான் போகும். அந்த நம்ம வந்து அந்த சங்குமாக்கு வந்தால் இந்த பக்கம் கனகபுராலேருந்து ஹர்காவதி அப்படின்னு இந்த பெங்களூர் சாக்கடை தண்ணி வந்து கனகபுரா டேமுக்கு வந்து கனகபுராலேருந்து அங்கே சங்குமலா கலக்குது. அதுக்கு கீழே தான் மேற்கேதாட்டு. அந்த மேற்கேதாட்டு வந்து காவேரி நம்ம தப்புக்குழியிலோ இல்லை காவேரியில் எங்கேயாவது பார்த்தா கிலோமீட்டர் அகலம் தெரியுது. ஆனால் அங்கே வந்து வெறும் 25 மீட்டர் தான், ஆழை வந்து கிட்ட ஒரு 200 அடிக்கு மீதி இருக்குது. இந்த இடத்துல தான் மேற்கேதாட்டு இங்கே டேம் கட்டுறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாரு. அந்த மேற்கேதாட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் முன்னாடி போயிடுச்சுன்னா நம்ம தமிழ்நாடு பார்டர் அது வரையும் தான் ரோடு இருக்குது. அதுக்கு மேலே ரோடு இல்லை. நாங்கள் போனீங்க சங்கமலை வந்து நம்ம கார் போட்டு அங்கேருந்து வனத்துறையில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பஸ்ஸு, அதுக்கு 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நாங்கள் அங்கே போனீங்க. ஆனால் அங்கே 3 இடத்துல பூஜை போட்டிருக்காரு. பூஜை போட்டு அடுக்கல் நட்டு கரெக்டாக வச்சுருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஹர்காவதி நதியிலேருந்து வரக்கூடிய சங்கமத்துக்கு மேலே வந்து குடிநீர் திட்டம் ஒன்று, கீழே வந்து 2 இடத்துல வந்து பூஜை போட்டு அடுக்கலை போட்டிருக்காரு. ஆனால் அங்கே டேமு கட்டிட்டாருன்னா 2 மலைக்கு நடுவில் தான் கட்டுறது. அந்த டேமு கட்டினாருன்னா நம்ம மேட்டூர் அணையோட 2 மடங்கு தண்ணி அங்கே நிற்குது. அது நின்றுச்சுன்னா நம்ம மேட்டூர் அணைக்கு எந்த விதமான தண்ணி வராது. இதில் வந்து 16 மாவட்டங்களில் நம்ம காவேரி டெல்டா பகுதியில் எந்த தண்ணி வராது. இது இல்லாமல் குடிநீர் திட்டமாக வந்து நம்ம தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 2 மாவட்டம் குடிநீர் திட்டம், மொத்தமாக 18 மாவட்டங்கள் நம்ம வந்து சுடுகாடு மாதிரி இந்த மாறிடுது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நேரடியாக போய் இந்த வழக்கு போட்டு இதுக்கு போராடின மட்டும்தான் அங்கே டேமை கட்டுறது தடுத்து நிறுத்தா மட்டும்தான் நம்ம தமிழக தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். ஏன்னா அந்த புகைப்படங்களெல்லாம் நான் கொடுக்குறேன். நேரடியாக நாங்கள் ஆய்வு பண்ண பிறகு தான் நமக்கு வந்தது. இது எப்படி 3 இடத்துல கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அடிகால் போட்டிருக்காங்கன்னா, அங்கே சில மக்கள் வந்து நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். அதில் வந்து நம்ம கூட ஒரு ஆள் வந்து இருந்தார். அவர் நேரடியாக சொன்னார், பாருன்னா இந்த மேலே வந்து ஒரு மரத்தில் சிவப்பு துண்டு கட்டியிருந்தார். அங்கிருந்து பாரு அந்த மலைக்கு இது ஒரு இடத்துல, முன்னாடி ஒரு இடத்துல, இது வந்து சங்கமாக மேலே வந்து குடிநீர் திட்டமாக காவேரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம பெங்களூர் கொண்டு போகிறதுக்கான 3 இடத்துல பூஜை போட்டிருக்காரு. ஆனால் மேற்கேதாட்டில் கிடையாது டேமு கட்டுறது. மேற்கேதாத்துலேருந்து மேலே 2 கிலோமீட்டரில் தான் அடிகள் போட்டு பூஜை போட்டிருக்காரு. நேரடியில் ஆய்வு பண்ணுங்க. இதுக்கு வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் வழக்கினர் ஈசன் முருகசாமி அவருடைய வழிபாட்டில் தான் நேரடியில் போய் ஆய்வு பண்ணிட்டு நீங்கள் வரணும்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் காவேரிக்கு போனீங்க. அங்கே போய் நேரடி ஆய்வு பண்ணிங்க. ஆனால் 3 இடத்துல போட்டிருக்க எந்த வேலையும் இன்னும் தொடங்கிட்டார் அப்படின்னா யாருமே இன்னும் பண்ண முடியாது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சங்கங்கள் ஒன்றா சேர்ந்த மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் என்பது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உறுதியாக நாங்கள் சொல்வோம் என்பது நான் பதிவிட்டிருக்கிறேன்.